இன்று நாம் குருத்து ஞாயிறை கொண்டாடுகிறோம். குருத்து ஞாயிறு புனித வாரத்தின் தொடக்கமாகும். நம் ஆண்டவராகிய இயேசு வெற்றி வீரராய் எருசலேம் நகருக்குள் சென்றதை நினைவு கூறுகிறோம். குருத்தோலை பவனி இயேசு கிறிஸ்து மாட்சிமையின் அரசர் என்பதை குறிக்கிறது. அன்று யூதர்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி தங்கள் மேலாடைகளை வழியில் விரித்து ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக என்று ஆர்ப்பரித்து இயேசுவை வெற்றி வீரராய் வரவேற்றனர். இயேசு மாட்சியின் மன்னர் என்பதை குறிப்பதற்கு அருட்பணியாளர் சிவப்பு நிற திருவுடைகளை அணிந்துள்ளார். குருத்தோலை பவனியில் கலந்து கொள்ளும் நாம் கிறிஸ்துவை நம் அரசராக ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் திருப்பாடல்களை தியானித்து பக்தியோடு இன்றைய நிகழ்வுகளில் பங்கெடுப்போம். மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா. பிதாசுதன் பரிசுத்தாவியானவருடைய பெயராலே சிலுவை மரணத்திற்கு தம்மை கையளித்த நம் அருள்நாதர் இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் அன்பு பணிகளாலும் நம் இருதயங்களை பண்படுத்திய பின் நம் ஆண்டவரின் பாஸ்கா மறை நிகழ்ச்சியின் தொடக்கத்தை கத்தோலிக்க திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட நாம் இதோ இங்கு கூடியிருக்கிறோம். பாஸ்கா மறை நிகழ்ச்சி ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்த்தெழுதலையும் குறிக்கிறது. பாஸ்காவை நிறைவேற்றவே அவர் தம் திருநகரான ஜெருசலேமுக்கு எழுந்தருளினார். எனவே மேற்படைக்கும் இந்த வருகையை நாம் முழு விசுவாசத்துடன் பக்தியுடன் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். இவ்வாறு அவருடைய அருளினாலும் சிலுவையில் பங்கு கொள்ளும் நாம் உயிர்ப்பிலும் முடிவில்லா வாழ்விலும் பங்கு பெறுவோமாக. இப்பொழுது குருத்தோலைகள் மந்திரிக்கப்படுகின்றன. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த குருத்தோலைகளுடைய ஆசிரியரால் புனிதப்படுத்தி அருளும் கிறிஸ்தரசரை அக்களிப்போடு பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக அவரோடு புதிய ஜெருசலேமுக்கு வந்து சேர்வோமாக. வெற்றி வீரராய் பவனி வரும் கிறிஸ்துவின் திருமுன் நாங்கள் இந்த குருத்தோலைகளை ஏந்தி வருகிறோம். கிறிஸ்துவில் ஒன்றித்து வாழ்ந்த நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செயல்களால் அவரை மகிமைப்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வார்த்தையாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதின பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 29 முதல் இறை வார்த்தைகள். இயேசு ஒலிவத்தோப்பு மலைக்கு அருகில் இருந்த பெத்பகே, பெத்தானியா என்ற ஊர்களை அடுத்து வந்தபோது சீடருள் இருவரை அழைத்து, எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள். அதில் நுழையும் போது இதுவரை யாரும் ஏறாத கழுதை குட்டி ஒன்று கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களை கேட்டால் அவரிடம் இது ஆண்டவருக்கு தேவை என்று கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் சொன்னபடியே கண்டனர்.
அவர்கள் கழுதை குட்டியை அவிழ்த்த போது அதற்கு உரியவர்கள், கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களை கேட்க, இது ஆண்டவருக்கு தேவை என்றனர். அக்குட்டியை இயேசுவிடம் கொண்டு வந்து தங்கள் போர்வைகளை அதன் மேல் போட்டு அவரை ஏற செய்தனர். அவர் செல்லும் போது வழியில் தங்கள் போர்வைகளை விரித்தனர். அவர் ஒலிவமலை சாரலை நெருங்கியதும் சீடர் கூட்டமெல்லாம் தங்கள் கண்ட புதுமைகள் அனைத்தையும் பற்றி மகிழ்ச்சியோடு உரத்த குரலில், ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் வாழி, வானத்தில் அமைதியும் உன்னதத்தில் மகிமை உண்டாகுக என்று கடவுளை புகழத் தொடங்கியது. கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீடர்களை கண்டியும் என்றனர். அவர் மறுமொழியாக, அவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கூவும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இப்பொழுது குருத்தோலைகள் கொடுக்கப்படுகின்றன. கொடுத்துள்ள வாங்கிட்டு போயிடாதீங்க. இன்னொரு ஜெபம் இருக்கு. நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து அங்கே உங்களுக்கு குருத்தோலைகள் வழங்கப்படும். புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை பின்பற்றி நாமும் சமாதானமாய் புறப்பட்டு பவனியாக நம்முடைய திருத்தலாயை நோக்கி செல்வோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆலய வழிபாட்டுகள் அனைத்தையும் இந்த புனித வார திருநிகழ்வுகள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். Hosanna, 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 Ishenu Sagadam. Hosanna, Hosanna, Hosanna. Parishudhan, Parishudhan, Paramashaktan. നിരന്തരം മുഴങ്ങുന്നു വാനിലേവം, ഇത പരമഖിലവും അഖിലേശ്വര, മഹിമയാൽ നിറയുന്നു നിരുപമമേ. ഹോശാന ഈശനു സദതം. ഹോശാന, 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 Hosanna, Hosanna, Hosanna. ഒരിക്കൽ ജെറുസലേമിൻ വീതിയിലൂടെ കടന്നു പോയവർ ആർപ്പു വിളിച്ചുച്ചത്തിൽ ജയ് വിളിച്ചു. ലോകൈകനാഥന് ഹോശാന, ഹോശാന, രാജാധിരാജന് ഹോശാന, ഹോശാന, ജെറുസലേമിൻ നായകന് ഹോശാന, 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 ഹോശാന. പണ്ടൊരിക്കൽ ജെറുസലേമിൻ വീതിയിലൂടെ കടന്നു പോയവർ ആർപ്പു വിളിച്ചുച്ചത്തിൽ ജയ് വിളിച്ചു. ലോകൈകനാഥന് ഹോശാന, ഹോശാന, രാജാധിരാജന് ഹോശാന, ഹോശാന, ജെറുസലേമിൻ നായകന് ഹോശാന, 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 ഹോശാന.
പരിശുദ്ധൻ അവനെന്നും പരമശക്തൻ പാരിതിൽ നിരന്തരം മുഴങ്ങിടുന്നു. പരിശുദ്ധൻ അവനെന്നും പരമശക്തൻ പാരിതിൽ നിരന്തരം മുഴങ്ങിടുന്നു. ഒലിവിലത്തുമ്പുകളാൽ ഓശാന ഗീതങ്ങളാൽ ഓസ്ലേ Oh
Israel,